ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 12th அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஜினியரிங் வேணாம், மெடிக்கல் வேணாம், டெக்னாலஜி வேணாம், சயின்ஸில் பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன் பண்ணணும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஐசர் அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் 2024 விட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் ஐஐடி அப்படிங்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. பட் ஐசர் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியல. ஸோ ஐசர் அப்படிங்கிறது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரீமியர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன் சயின்ஸ் ஃபீல்டு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்தியாவில் எங்கெங்கே இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொஹாலியில் இருக்குது, கொல்கத்தா, போபால், புனே, பெரம்பூர், திருப்பதி, திருவனந்தபுரம். ஸோ இந்த மாதிரி 7 இடத்துல பார்த்திங்கன்னா ஐசஸ் இருக்குது. ஸோ ஐசரில் கேம்பஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியணுமா? ஸோ ஐசர் பூனேக்கு வாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதான் மெயின் கேம்பஸ். ஸோ அதுக்கப்புறம் இதுதான் பார்த்திங்கன்னா லைப்ரரி அண்ட் கிளாஸ் ரூம் அண்ட் ஆடிட்டோரியம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்பஸ் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பார்த்திங்கன்னா எனக்கு படிப்பு மட்டும் வேணாம், ஸோ நான் படிக்கும்போது ரிசர்ச் பண்ணணும், ஸோ நிறையா புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி படிக்கும் போதே உங்களால் லேபில் என்ட்ரு ஆகிட்டு ரிசர்ச் பண்ண முடியும். ஸோ அதே போல் உங்களோட கண்டுபிடிப்புகளை உங்களால் பேட்டர்ன் பண்ண முடியும். இங்கே ஒரு என்டர்ப்ரெனராகவும் ஆகலாம். ஸோ இங்கே சீட் ஃபவுண்டேஷனும் இருக்குது. ஓகே. ஸோ அதே போல் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, மெஸ் ஃபெசிலிட்டி, 24/7 மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாமே இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா படிப்பு மட்டும் போதாது. ஸோ படிப்பை தாண்டி உங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா அவுட்டோர் ஸ்டேடியம் இருக்குது, ஐபிஎல் நடக்கும் வருஷம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இண்டோர் ஸ்டேடியம், பேட்மிண்டன், ஸோ அதே போல் நிறையா இன்டர் ஐசர் ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கும் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். உங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கான பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். ஓகே. ஸோ ஐசரில் என்னென்ன ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசரில் 5 years பிஎஸ்எம்எஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, எம்எஸ்சின்னு தனியாக படிப்பீங்க, ரைட்டா? ஸோ இங்கே நீங்கள் இன்டகிரேட்டடாக பண்ணுவீங்க, அதாவது பிஎஸ், எம்எஸ் அப்படி டோட்டலாக 5 years பண்ணுவீங்க. ஸோ இதில் சயின்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், எர்த் அண்ட் கிளைமேட் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ், ஹியூமனிட்டி அண்ட் சோஷியல் சயின்ஸ். ஸோ உங்களோட கேரியரை இதில் சயின்ஸ் ஃபீல்டில் எதில் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு க்ரோ ஆகிறதுக்கான பெஸ்ட்டு பிளேஸ்னு சொல்லுவோம். ஓகே. அதை தாண்டி 4 years பிஎஸ்எம்எஸ் ப்ரோக்ராமும் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா பிஎஸ் இன்ஜினியரிங் சயின்ஸ், பிஎஸ் எக்கனாமிக் சயின்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒன்லி ஐசர் போபாலில் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க, மற்ற ஐசரில் கிடையாது. ஓகே. ஸோ இந்த ஐசரில் எப்படி அட்மிஷன் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதணும். அது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தே எழுதுகிற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். அது எப்போ நடக்க போகுதுன்னா கம்மிங் ஜூன் 2024 நடக்க போகுது. ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக 60 கொஷின் இருக்கும். அதில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இதில் ஒவ்வொரு சப்ஜெக்டில் இருந்தும் 15 கொஷின் இருக்கும். ஸோ ரைட் ஆன்சருக்கு பார்த்திங்கன்னா 4 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் பார்த்திங்கன்னா -1 போகும். சப்போஸ் நீங்கள் கொஷினை ஆன்சர் அதாவது டச் பண்ணல அப்படின்னா மார்க் எதுவும் ரெடியூஸ் ஆகாது. ஸோ சின்ஸ் 60 கொஷின், ரைட் ஆன்சருக்கு 4 மார்க் அப்படிங்கும்போது 24. ஸோ 240 டோட்டல் மார்க்கு. இதில் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ரேங்க் லிஸ்ட்டும் ப்ரிப்பேர் ஆகும். ஓகே. ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க, ஐசர் அட்மிஷன் வெப்சைட்டுக்குள்ளே போங்க. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த லிங்க்கை நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே நோட்டீஸ்னு ஒன்று காலம் இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 2000 அண்ட் ஃபார் எஸ்சி, எஸ்டி, காஷ்மீர் மைக்ரண்ட், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா 1000 rupees. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் படிச்சிருக்கீங்க, ஸோ யூ ஆர் எலிஜிபிள். ஸோ 60% இருந்தால் போதும். ஃபார் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு பார்த்திங்கன்னா 55% இருந்தாலே போதுமானது. ஸோ யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஐஏடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஓகே. ஸோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வெப்சைட்டில் போயிட்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டில் போயிட்டு சிலபஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் சிலபஸ் பார்க்க முடியும். ஸோ அதே போல் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரெல்லாம் உங்களால் பார்க்க முடியும்.
டவுன்லோடில் போயிட்டு ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதிலேருந்து எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேம்பஸ்லையும் எவ்வளோ ஸ்டூடெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ இருக்குது. அதே போல் ஐசர் போபாலில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக் சயின்ஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட். ஸோ அப்ளிகேஷன் ஆல்ரெடி அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் குயிக்காக அப்ளை பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா May 13. அதே போல் ஹால் டிக்கெட் வந்து June 1 ரிலீஸ் ஆகிடும். June 9 எக்ஸாம். ஸோ பி ப்ரிப்பேர்ட். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.